வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கறது கேட்கறது ஜேடி கமெண்ட்ரி. ஸோ இன்னைக்கு தான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் என்ன கேம் பிளே போடலான்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. கேம் பிளே தான் போடணுமானே ஒரு ஐடியா இல்லை. ஸோ அந்த வகையில் கஷ்டப்பட்டு முடிவு எடுத்திருக்கேன். ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ஓட கேம் பிளே. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். இப்போ நான் சாப்டர் 2ல் இருக்கேன். ஆக்சுவலாக ஆர்த்தருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கோம், மேரின்னு ஒரு பொண்ணுகிட்டேருந்து. ஸோ அவள் தான் ஆத்தரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ அவளை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஹெல்ப் வேணும்னு சொன்ன அவள். ஸோ போவோம், என்ன ஹெல்ப் கேட்குறான்னு முதல்ல போய் பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த கிராஃபிக்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட 7-8 வருஷம் பழமையான கேமு இப்போ. பட் எனிவேஸ், ஓகே வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட. வேலண்டைன் பக்கத்தில் தான் இருக்க வீடு. ஓகே, இப்போ குதிரையே நாஸ்தி ஆயிடுச்சு சேரு பட்டு. நம்ம க்ளீன் பண்ணுவோம். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆப்பிள் கொடுப்போம் குதிரைக்கு. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அழகாக இருக்குங்க குதிரை. ஆக்சுவலாக இது அரேபியன் குதிரை. ஸ்னோ பார்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போதைக்கு போய் மேரியா பார்ப்போம். ஓகே, வி லவ்ட் ஒன்ஸ் அண்ட் ட்ரூ. மிஷின் பேரே மாசா இருக்கே. ஓகே, ஆத்தரால மூஞ்ச பார்க்க முடியல போல இருக்கு. யாரு இவதான் மேரியா? சிவிலியனா? கண்ணை வச்சு மிரட்டுறா. என்ன எங்க தொல்லை பண்ண வந்திருக்கியான்னு. நான் மேரியா பார்க்க வந்திருக்கேன் ஆர்த்தர் சொல்றாரு. யாராவ கதை திறக்கும் போதே கண்ணை வச்சு மிரட்டுறா. ஓகே, இவதான் மேரியா? ஹலோ ஆர்த்தர். மேரி எதுக்கு கூப்பிட்டுருக்கான்னு தெரியல நம்மள. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அவனை கூப்பிட்டுருக்கான்ற. எதுக்கு இவன் நம்மளை இப்ப கூப்பிட்டுருக்க? யாரோ செத்துட்டாங்களா? ஒரு நாள் முன்னாடி ஆச்சா? ஹெல்ப் பண்ணுவியா? ஓ, நமக்கு ஆப்ஷன் இருக்கா? என்ன பண்ணுவேன்? சரி ஹெல்ப் பண்ணுவான். பாவம், இவ்வளோ கெஞ்சி கேட்குற. எங்க இருக்கான் அவன்? அவன் இங்கதான் எங்கேயோ கார்மோடிலுக்கு பக்கத்துல இருக்கானா, கம்பர்லேண்ட் ஃபாரஸ்ட் கிட்ட. அவன் மீட்டு கூட்டு வந்துடுற ஆர்த்தர், அது மட்டும் எனக்கு போறோன்ற. ஓகே, இப்போ நம்ம போய் அவனை காப்பாற்றணும் போல இருக்கு. கட்சினே அவளுக்கு படம் மாதிரி போகுது. ஓகே, நம்ம போய் அவனை காப்பாற்றுவோம். இங்க இருக்கான், இங்க இருக்கான். நம்ம போய் காப்பாற்றுவோம். ஆக்சுவலாக நமக்கு இப்போ ஒரு பெரிய ஜேர்னி தான் கைஸ். ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். ஓ, இந்த சைடா? நான் வேறு தாண்டி போயிட்டு இருக்கேன். வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மானு மானு இல்லை, வேற ஏதோ ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன். அது மலை மேலே தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கேதாங்க சத்தம் கேட்குது. மாஸ்டரா? ஏதோ கல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ பண்ணிட்டுருக்கான் அந்த மாஸ்டர். எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏய், என்னடா பயப்படுறீங்க என்ன பார்த்து? நான் அந்த பையன்கிட்ட பேசணும்டா, முட்டாளுகளா. சும்மா நானும் எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கேன். அது போதும் ஆர்த்தர். இப்ப பாரு பையா, என்னோட வா. நீ இதை விட பெட்டரானவன். மழை வேற பெய்யுது, நம்ம வேற அவனை கொண்டுட்டோம்.
வா பையா, உன்னோட அக்கா ரொம்ப கவலைப்படுறா உன்னை பத்தி. ஓடுறாங்க. டேய் வாடா. சேஷா லாஸ்ட் ஒருத்துருவான். ப்ரோ வேணாம் ப்ரோ, தப்பு நீ பண்றது. நிறுத்து, நம்ம இதை பத்தி பேசுவோன்றான் எல்லாரும். ஐயோ ட்ரெயினுக்கு நடுவில் போறான். ட்ரெயினை தாண்டிட்டான்டா. டேம் இட். ப்ளீஸ் ஆர்த்தர், நான் இப்போ ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டேன். இல்லை நீ ஒரு குழந்தை தான் இன்னொன்றான். நீ ஒரு பெரிய தப்பு பண்ற. இல்லை நான் உங்ககிட்ட அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேன். நீ ஒரு அவுட்ல என்னை இப்போ தனியாக விடுன்றான். எங்கள் பாட்டினா நம்மளே கேவலமாக எதிர்த்து பேசுனான். உன்னை வார்ன் பண்ணுறான் ஆர்த்தர், இல்லை சுற்றுவான்றான். என்னையே சுற்றுவியாடா? சொன்னா கேளு தம்பி, நீ பண்றது நல்லதில்லை. உன் கண்ணை கீழே போடு தம்பி. வேணாம், உன்னை சாவடிச்சிருவான்னா. எனக்கு இப்போ இன்னும் சாகவே, எனக்கு வாழவே வேணான்றான். இல்லை தம்பி அப்பா கரெக்டா சொன்னாச்சு. சொன்ன கேட்க மாட்டேன். இந்த துப்பாக்கியும் எனக்கு தான். வா உன் தங்கச்சி உன் அக்காவை போய் வாப்பா. என்ன கட்டி பிடிக்கிறேன்? என்ன திடீர்னு பாசம் புரியுது. சரி விடு விடு, நமக்குள்ள என்ன இருக்கு? ஆர்த்தரும் மாரியும் லவ் பண்ணும் போது இவனும் ஆர்த்தரும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க போல இருக்கு. சரி வா உன் அக்கா கிட்ட கூட்டு போறேன். நான் உன்னை மிஸ் பண்ண ஆர்த்தர்னு சொல்றேன். சரி இருடா, நான் உன் அக்கா கிட்ட கூட்டு போயிடுறேன். எனங்கடா தம்பி, வா உன் அக்காவை போய் பார்ப்போம். அப்பா தங்கிடுச்சு. மேரி எங்க இருக்கான்னு தெரியலையா? அங்க இருக்கா. ஜேமி அக்காவான்னு போய் 2 பேரும் அக்காவும் தம்பி ரீயூனைட் ஆகுறாங்க. அப்பா ரொம்ப சோகமா இருந்தாரு உன்னால. வா போலாம் அப்படின்றா. ட்ரெயின் வந்துச்சு போல இருக்கு. ரொம்ப நன்றி ஆர்த்தர். உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கிளம்ப போறா, வேற ஊருக்கு போறா போல இருக்கு. கை குத்தி எழுதிலாம் ஒன்றாரு ஆர்த்தரு. நான் என்ன சொல்றா, நீ மாறவே மாட்டேன்னு சொல்ற. எனக்கு அது தெரியும். அவளுக்கு நம்ம டச் கேங்ல இருக்கிறது பிடிக்கல போல இருக்கு. அதான் நீ மாறவே மாட்ட. சரி கிளம்பிட்டாங்க. இந்த மிஷின் முடிஞ்சுது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஒரு உயிரை காப்பாத்திருக்கோம் இன்னைக்கு. நான் தான் உயிரோட இருக்கிறதுலே லக்கியஸ்ட் மேனா ஃபீல் பண்றேன். ஒரு முட்டாள் மாதிரி ஃபீல் பண்றேன். ஆர்த்தர் இப்போ ரெகுலேட் பண்றாரு போல இருக்கு, நம்ம மேரியோடய போயிருக்கலாமே அப்படின்னு. ஸோ ஓகே, மிஷின் முடிச்சாச்சு. ஸோ ஓகே மக்களே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். நம்ம சேனலில் ஒன்லி கேமிங் கண்டென்ட்ஸ் மட்டும் வராது, நிறைய கண்டென்ட்ஸ் வரும். அண்ட் ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். வட்டா.